சரி, சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம உரையாடல் வந்து வாழ்க்கை டீனேஜுக்கு அப்புறம், அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இப்போ அதாவது நம்ம 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 பொறுத்தவரையும் நம்ம என்ன பிகாம் படித்தோம். பிகாம் படிக்கிறப்ப நம்மளை வீட்டில் சின்ன வயசுலேயே ஸ்கூல் சேர்த்து விட்டனால காலேஜ் முடிக்கிற தேர்ட் இயர் முடிக்கிறப்ப நம்மளுக்கு 20 வயசு ஆகுது. அந்த 20 வயசு ஆகும் போதில் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம செருப்பால் அடிக்குது. அதுக்கப்புறம் அந்த 20 வயசில் நம்ம படுற கஷ்டங்கள், துன்பங்கள், அதுக்கப்புறம் அதில் சந்தோஷங்கள் இருந்தால் சந்தோஷங்கள், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரி, இப்போ உங்கள் வாழ்க்கையில் 20ல் நீங்கள் பட்ட ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணி கொடுங்க. எனக்கு பேசிக்கலாக சொல்ல போனால் ஆசைகள் இருந்துச்சு. அது ஆசைகளாகவே இருந்துச்சு. அதுதான் கிடையாது. ஆசைகள் வந்து மாறிடுச்சு. இப்போ சின்ன வயசுல வந்து சில ஆசைகள் இருக்கும், இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு. அது அப்புறம் ஒரு எந்த மாதிரி ஆகும் ஒரு மறந்து போச்சு. ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல போனா இந்த சும்மா சொல்லுவாங்கல்ல, நான் இந்த மாதிரி இன்ஜினியர் ஆக போறேன், டாக்டர் ஆக போறேன், அந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது இல்ல. தோழர்களே, பிகாம் படிச்சுட்டு இன்ஜினியர் ஆன முதல் ஆள் சொல்றேன். சின்ன வயசுல பிகாம் சேர்றதுக்கு முன்னாடி நான் 9th அந்த மாதிரி அப்போ பார்த்தேன், உனக்கு சயின்ஸே வரல, சரி வராது அப்படின்னு சொல்லி அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் பிகாம் படிக்க போறேன், படிச்சு வெட்டியா இருக்க போறேன். அப்படிலாம் கிடையாது, பிகாம் படிக்க போறேன். ஆனா என்ன பண்ண போறோம், அப்ப இந்த சிஏனா வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு, எல்லாரும் அது பண்ணாங்க, நான் அது பண்ணல. முன்னாடியே அது எனக்கு மனசுக்குள்ள தெரிஞ்சிச்சு, நம்மனால முடியாது அப்படின்னு. வாழ்க்கையில தோல்வியை நான் வந்து எம்ப்ரேஸ் பண்ணேன், அப்பவே கத்துக்கிட்டேன். ஸோ வந்து பிகாம் மட்டும் படிப்போம், பார்த்துக்கலாம், ஏதாச்சும் பிளேஸ்மெண்ட்டை பார்த்துக்கலாம் விட்டாச்சு. அப்போ தான் நான் சேர்ந்தேன் இந்த கோவிட் பேட்ச். நான் சேர்ந்து தியாகராஜர் ஒரு காலேஜில் சேர்ந்தேன். அப்போ தான் நம்ம நண்பர் பிகாம், இவர் பிகாம் தான். இவர் நம்ம தான் முன்னாடி பேச மாட்டோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பழகிட்டோம். அது வேற ஒரு விஷயம். அவர் இப்படியா சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம சொன்னோம்னா அதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நாங்க எப்படி சேர்ந்தோங்கிறதே ஒரு அருமையான அடுத்து பார்த்துக்கோ. அது நான் சொல்ல விரும்பல, அது அதுவா வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். அவங்க ஜாலியா குழந்தை குட்டியோட தான் இருக்கு. சேர வச்சவங்க குழந்தை குட்டியோட இருக்காங்க. நாங்க குழந்தையாவே இருக்கும், நாங்க குழந்தையாவே இருக்கோம்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா தெரியல எப்படி இருக்கும். ஸோ அப்படியே படிச்சு பிடிச்சாச்சு. அப்போ தேர்ட் இயர் தான் வந்துச்சு. நாங்க அப்படியே காலேஜ் நம்ம தான் இல்ல, அவ்வளவு பெரிய இது கிடையாது. சும்மா ஆனா ஒரு ஜாலியா படிக்கதான் வேணாம், மார்க்கெல்லாம் ஜஸ்ட் பாஸ் அப்படி சொல்லுவாரு. அரியர்லாம் இல்ல, நான் பிகாம்ல போய் அரியர் தான். நான் மட்டும் தான் எங்க கிளாஸ்ல அரியர் வச்சேன். இவர் பிசிக்கல் எஜுகேஷன்ல அரியர் வச்சாரு, அதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது. இவர் ஒரு பெரிய கால்பந்து வீரரா? கால்பந்து வீரர்லாம் கிடையாது, கால்பந்து வீரரா இருந்தான். அது அதான் 20க்கு அப்புறம் என்ன ஆகும், நீங்க வாழ்க்கையில எதை பண்ணீங்களோ அது எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஏன்னா நிறைய சூத்தடிகள் தான் ஒழிய தெரிய வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா. அது எப்படி தெரிய வந்துச்சுன்னா, எப்படி ஒவ்வொரு அடிகளா. அதாவது நம்ம காலேஜ் முடிக்கணும், காலேஜே ஒரு கேவலமான நோட்ல. காலேஜே என்ன, இவர் ஆச்சு பிளேஸ்மெண்ட் தானே அட்டென்ட் பண்ணாரு. இவர் அந்த பிளேஸ்மெண்ட் எவ்வளவு ஆகுவா, 1000 கிட்ட இல்ல, அந்த ஸ்கேம். நான் பிளேஸ்மெண்ட்லயே இல்ல, என் பேர் எப்படியோ வந்து நான் அதுக்கு காசு கட்டி, நான் பிளேஸ்மெண்ட்டே அட்டென்ட் பண்ணல, காசு மட்டும் ஆனா கட்டினேன், எதுக்குன்னு தெரியல. அப்பப்ப யாராச்சும் பாக்குறதுக்காண்டி வந்துட்டு யாராச்சும் நல்லா இருந்தா பார்த்துட்டு போயிடுவாரு. அதெல்லாம் ஃபேக்ட்ஸ் கிடையாது, ஏதாச்சும் சொல்றது. பட் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இவர் அப்புறம் இவருக்கு பேங்க்ல பிளேஸ் ஆயிட்டாரு. இவரு பிளேஸ் ஆனே இவரு என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல, வாழ்க்கை செட்டில் ஆயிருக்குன்னு நினைச்சிருப்பாங்க, எனக்கு தெரியல அவர் எண்ணம். பட் நான் வந்து பாக்குறேன், சூப்பர், எல்லா பிளேஸ்லாம் ஆயிட்டாங்க, நம்ம பிளேஸ்மெண்ட் பக்கமே போல அப்படின்னு நினைச்சிட்டு, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபோட்டோகிராஃபி மேலே ஒரு ஆர்வம் வந்து இருந்தது. ஸோ நான் வந்து அதை நோக்கி பயணம் செய்வோம் என்று ஊட்டியில் வந்து ஒரு காலேஜில் நான் சேர்ந்துட்டேன். இதுதான் என்னோட 20, கரெக்ட் 20, பிஃபோர் 20 இல்லை, ஆஃப்டர் 20 இல்லை, ப்ராப்பர் 20. கரெக்டாக அதே தான். 20 போகும்போதுல நானும் ஒரு இது ஊட்டிக்கிட்டே இருக்க ஒரு பிரான்ச்சில் எனக்கு போஸ்டிங் வருது.
சரிங்களா? அந்த 20ல இருந்து சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிற நாட்கள் வந்து 20 வந்து ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. 20ஓட ஆரம்பம் நல்லா இருக்கும். போக போக நம்ம 21 போக ஆரம்பிச்சிட்டோம்ல. அதனால என்ன கேட்டா 20 நல்லா இருந்துச்சு ஓரளவு எனக்கு பர்சனலா. ஏன்னா அந்த காலேஜ் ஊட்டில இருந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. பட் 21 அப்புறம் ஆரம்பித்தது அதாவது அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அனைவருக்கும். ஒண்ணு அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இப்போ. அன்எம்ப்ளாய்மெண்ட்ல சாரி, இதுக்கு ஒரு நல்ல டேர்ம் இருக்கு, நான் அதை யூஸ் பண்ண விரும்புறேன். செல்ஃப் எம்ப்ளாய்டு. அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு போட்டு வைக்கிறது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டா. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தி பெஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பிகாஸ் இட் கேன் பி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ அண்ட் இட் கேன் பி எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ. எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ நீங்கள் வெளியே சொல்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க என்ன செல்ஃப் எம்ப்ளாய்டு அது எனக்கே தெரியாது, பட் நான் செல்ஃப் எம்ப்ளாய்டு, நீங்கள் அதை பற்றினா கேள்வி கேட்குறேன். செல்ஃப் எம்ப்ளாய்டு கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியலன்னு அர்த்தம். ஸோ வந்து இது அனைவருக்கும் இது ஒரு நல்ல நோட். எப்படியெல்லாம் வேலையிலேருந்து வெட்டியாக இருக்கான் அப்படிங்கிறதுக்கு இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கௌரவமாக இருக்கும். கௌரவமாக தான் இருக்கும். ஆமாம், அப்படி கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் 20 ஆரம்பிக்குது, 21, 22ன்னு போகுது. 22 எல்லாமே அடிகளாக விழுகிறது. எல்லா இடத்துல போகும்போதுல ஒரு மனிதனுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் இருக்குது. அதாவது 19 வயசு வரையும் வீட்டில் ரூபா கேட்டால் கொடுத்துருவோம். 20 கொடுக்குறாங்க. 21 போக போக கேட்டால் கேவலமா பார்க்குறாங்க. அது இவருக்கு வேலை கிடைச்சி விட்டது, அதனால இவருக்கு அப்படி இந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ வரைக்கும் வீட்டில் தான் செய்கிறேன், ஏன்னா நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஆமாம், பட் வந்து அந்த ரூபா வந்து நமக்கு பத்துது தேடி நம்ம இது சொல்ல முடியாது. பட் நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், என்னடா இது அப்படின்னு. நம்மளுக்கு தேவைப்படுற விஷயத்துக்கு பத்த மாட்டேங்குது. அதுக்குள்ள நான் போக விரும்புகிறேன். முன்னாடி கேட்ட கேள்விதான், ஆசைகள் வந்து இப்படி இருந்தா அப்படி மாறிடுச்சு. ஸோ வந்து முன்னாடி வந்து ஒரு லாங் டேர்ம் ஆசையா இருந்தது வந்து அடுத்து வந்து ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனா எல்லாமே திகழ்கிறது. அதனால நிறைய அப்படி தேவைப்படுதுன்னு சொல்லி அதுக்கே செலவுகள்லாம் ஓடி போய் நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியாக நிற்கிறோம். ஒரு கேள்விக்குறியா மாறுது 20களில். 20 ஆரம்பிச்சு 21, 22ல. அதோட முக்கியமான விஷயம் காலேஜ் டைம்ல, அதாவது பாக்குறது, யாரையாச்சும் பாக்குறது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. நான் படிச்சுதான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. இவனும் என்னோட பண்ணல, நான் ரொம்ப நல்ல, நானும் ஒண்ணும் பண்ணல. அதாவது ஒண்ணுமே பண்ணல. காலேஜ்ல ஒண்ணுமே பண்ணல. காலேஜ்ல பண்ணிருக்கணும் ஏதாச்சும். அதாவது வாழ்க்கையில ஒரு புண்ணுங்கிற வாசம் இல்லாத மனிதர்கள் தான் இவர்கள். நான் அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு நல்ல மனுஷன். நான் நல்ல ஈக்வாலிட்டி, ஃபெமினிசம் வந்து கடைபிடிக்கிற ஒரு ஆள். நானும் கடைபிடிக்கிற ஆள். இவர் கடைபிடிக்க மாட்டாரு, இருக்கிற ஒரு மனிதன். நான் வந்து என்னவா வேணா இருக்கலாம், ஆனா நான் ஒரு ஃபெமினிஸ்ட் பண்ற மனிதன். ஃபெமினிஸ்ட் பண்ற மனிதர் அப்படி கிடையாது. பண்ற மனிதர் ஃபெமினிசம் பண்ற ஒரு மனிதன் நான். அதோட முக்கியம் வந்து நம்ம காலேஜ் டீனேஜர்ஸ்ல நம்ம அடைய வேண்டியது எல்லாமே அடையாம விட்டாச்சு. கேட்டா நான் ஒரு முரட்டு சிங்கிள். 20களில் எதையுமே முயற்சி பண்ணவில்லை, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நம்ம 20களை தாண்டுறோம். முயற்சி பண்ணவில்லை, முயற்சி பண்ண இடமே இல்லை. 20க்கு முன்னாடி முயற்சி பண்ணவில்லை, 20க்கு அப்புறம் முயற்சி பண்ண இடமில்லை. அவ்வளவுதான். சூப்பர். இது வந்து உங்க பின்னாடி சட்ட பின்னாடி எழுதி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வருது. 20 வயதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. அதனால காலேஜ் படிக்கும் மாணவர்கள் படிக்கிறது வந்து படிச்சுக்கலாம், என்னைக்குனாலும் படிச்சுக்கலாம். You don't get a bitch after some time. You won't get only you won't have the freedom to do what all you want to do. அவ்வளவுதான் பேசிக்கலா. இது வந்து ஆண்களுக்கும் கரெக்டா இருக்கும், பெண்களுக்கும் கரெக்டா இருக்கும். பெண்களுக்கு வந்து கரெக்டா இருக்கணும்னா இல்ல, பெண்கள் சும்மா இருக்கிறவங்களே வந்து பார்க்கதான் செய்வீங்க. உங்களை யாரும் அப்படி பார்க்கலையா, நீங்க நல்லா இல்லை, அது டு பி ஆனஸ்ட். அப்படி கிடையாது, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. எல்லாருமே பெண்களுக்கு கேமே வேறடா. பெண்கள் வந்து எப்படினாலும் இந்த லூசு கூதியாச்சும் வந்து வேணாச்சும் அப்ரோச் பண்ணத்தான் செய்வாங்க. ஆண்களுக்கு தான் அப்படி கிடையாது. ஆண்கள் வந்து ரேர் தான் அது. ஆனா எங்களுக்கு தெரியல, எங்கெல்லாம் யாரும் பண்ணல, அதனால மேபி எங்களுக்கு அப்படி இருக்கலாம். பட் எங்கெல்லாம் யாரும் அப்ரோச் பண்ணதில்லை. நாங்களும் யாரும் அப்ரோச் பண்ணியிருக்கோம்,
நானா யாரையும் அப்ரோச் பண்ணதில்லை. தவறு தவறு. நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், எல்லாமே பண்ணுவேன். நான் எதுவும் பண்ணதில்லை, இவர் தான் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதனால காதல் வாழ்க்கையும் ஒரு ஏமாற்றமாவே போகுது அந்த இடத்துல. நம்ம எல்லா இடத்துலயும் அடிவாங்க. இதோட முக்கியமான விஷயம், நம்ம வந்து 20களை தாண்டோம். அப்ப நம்மளுக்கு அடுத்து வர்ற தலைமுறைகள், அவர்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குமான்னு எனக்கு தோணுது பர்சனலா. ஓ ஓகே. அதாவது அந்த ஜென்சி என்கிற ஒரு டேர்ம். நம்ம ஜென்சியா? நாங்க ஒரு ஜென்சி தான். சரி, எனக்கு என்னன்னு தெரியல. அது அடுத்த ஜென்சி, நீ ஜென்சி இல்லன்னு நினைக்கிறேன். நீ ஒரு 1990ல பிறந்தா. அப்படி கிடையாது. எங்களுக்கு அது ஜென் ஆல்பா, ஜென் பீட்டா அந்த மாதிரி. அப்படிதான் ஒரு டேர்மே கிடையாது. இவரா ஏதோ சொல்றாரு, இல்ல இருக்கான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஜென்சி நாங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ வந்து என்னைய பொறுத்தவரை எனக்கும் அடுத்து இருக்க ஜென்ரேஷனுக்குமே ஒரு பெரிய கேப் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு நல்ல படம் போகிறோம், ப்ராஜெக்ட் ஹெயில் மேரின்னு ஒரு படம், அருமையான படம். சரி, அதுவும் இல்லாமல் நல்லா பார்க்கணுங்கிறதுக்காண்டி அதுக்கப்புறம் இது அது எங்களுக்கும் அது என்னைய பொறுத்தவரையும் எந்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த இருக்க ஜென்ரேஷனுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது. அது உதாரணம் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஹெயில் மேரின்னு ஒரு படம், அது வந்து நல்லா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி 4DXன்னு ஒரு ஃபார்மெட்டில் போடும். அந்த படம் வந்து இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி டேக்கன் ஃபார் 4DX இருந்தாலும் 4DX ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த படத்தை அதில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, விஷுவலைசேஷனாகவும் அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனாகவும் இருக்குது நம்மளுக்கும் அந்த படத்துக்கும் புரியுது. எனக்கு தெரியாது, நான் அந்த படத்துக்கு போகிறேன். அந்த படத்துக்கு போகிறேன், என் கூட வர்றவர்களும் எல்லாம் சின்ன பசங்களாக வர்றாங்க. நான் தனியாக போயிருக்கேன் படத்துக்கு. நான் அடிக்கடி படத்துக்கு தனியாக போகிறேன். தனியாக போகும்போதுல என் கூட இருக்கிற 2 பசங்க, அந்த படம் வந்து இட்ஸ் லைக் விஷுவலைசேஷன், விஷுவல்ஸ்காண்டி தான் மெயினான அந்த படம் பார்க்க போகிறது. ஏன்னா அது ஒரு இன்டர்ஸ்டெல்லார் மூவி. ஸோ தட் இன்டர்ஸ்டெல்லார்னா லைக் ஒரு இன்டர்ஸ்டெல்லார் மூவி, அந்த மாதிரி ஒரு மூவி. அதில் வந்து அந்த மூவியில் ஒரு 2 சிறுவர்கள், குட்டி அவர்கள் உட்காந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அதில் ஒரு முக்கியமான சீன் வரும் அந்த படத்தில் வந்து அதுதான் நிறைய பேரால் போற்றப்பட்ட சீன். அந்த சீனில் வந்து ஒரு மனிதன் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறான். இப்படி தான் அங்கே இருக்க பாதி பேர் இருக்காங்க. அது வந்து அது அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஒருத்தர் இருந்துக்கிட்டு, what are you doing man, just off your phones அப்படி இப்படிங்கிறாங்க. கேட்டால் அவங்களோட கான்வர்சேஷன் வச்சுக்கும் முதல்ல சொல்கிறாங்க, they are fully inside Instagram. இதில் முக்கியமான விஷயம், நானும் அப்படித்தான், ஆனால் இவரும் அப்படித்தான். ஆனால் நம்ம இருந்தாலுமே ஒரு முக்கியமான ஒரு படத்தில் வந்து ஒரு கான்சென்ட்ரேஷனே ஹோல்ட் பண்ண முடியாத அளவு இருக்காங்க. இது வந்து எப்படிப்பட்ட விஷயமா இருக்குன்னா, நாங்களே கேவலமானவங்க, எங்களோட கேவலமானவங்களா அவங்க இருக்காங்கிறது தான் இது ஒரு மிகவும் முக்கியமான பாயிண்ட். ஸோ இதனால நீங்க வந்து சொல்றீங்க, உங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கிறதுனால நான் ஒரு வயசானவனாக உணர்கிறேன் அப்படின்னு. நான் அப்படி உணர்ந்தது இல்லை. ஏன்னா இவர் வயதானவர் தான். வயதானவர் அல்ல, நான் வந்து பார்க்கதான் வயசானவர் மாதிரி தெரியுவேன், பட் மனசால வயசானவர். பட் எண்ணங்கள் இந்த ஆக்டிவ் தான் வந்து ரொம்ப வயசு கம்மியானவன், ஒரு 15-10 வயசு பையன் மாதிரி நான் வந்து எல்லாமே நடந்துப்பேன். ஸோ வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். கொஞ்ச நாள் தாண்டு வரனே தெரியாத நிலைமையில இருக்காரு இவரு. அந்த வயது கேப்புக்கு வந்து பிரச்சனைகள் வந்து திரும்பி நான் வந்து ரூட்ஸுக்கு தான் போறேன். காலேஜ் தான் உங்க காலேஜ், உங்க பிக்சர்ஸ் நீங்க கொண்டு வர்ற இதுதான், உங்களோட சர்க்கிள் தான் இது காரணம். இவர் வந்து இப்பவே வந்து பேங்க்குக்கு போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வந்து இவர் சுத்தி இருக்கிறவங்க ஃபுல்லா ஆப்வியஸா என்ன ஒரு 40-30 இருப்பாங்க. ஸோ வந்து இவருமே அந்த மாதிரி ஒரு இதுக்கு தள்ளப்படுவார்னு சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி அடாப்ட் ஆகிப்பாரு. ஸோ வந்து ஹி ஹாஸ் அண்ட் லைக் அன் ஓல்ட் சோல் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான், இதுதான் இதுக்கான இது. பட் இவர் கிண்டர் கார்டன்லேயே சுற்றிக்கிட்டு, நான் கிண்டர் கார்டன் இவர் வேற மீனிங், நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. நான் வந்து நான் பாட்டுக்கு 7 இருக்கேன். ஸோ நான் அது சொன்ன மாதிரி நான் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் முடிச்சாச்சு. நான் அந்த காலேஜ் முடிச்சுட்டு சரி ஓகே கொஞ்சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
அந்த காலேஜ்லேருந்து வந்த ஃபர்ஸ்ட் அந்த 1 இயர் வந்து தான் வந்து ஆட் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்குரிய ஆட் நான் அந்த 1 இயர் வந்து செம ஹெக்டிக்கான இயர். இட் வாஸ் லைக் you don't have anything, you don't have portfolio, you don't have a client, nothing, you try your best but like உங்களுக்கு பேயும் கிடைக்காது. ஸோ இட்ஸ் ஆல் தட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள்லாம் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் ஓகே நம்மளாம் பண்ணலாம், ஏற்கனவே நம்மளாம் அந்த 1 வருஷம் பண்ணி தான் ஒன்றும் பண்ண முடியல, அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒர்க்லாம் பண்ணேன். சென்னையில் ஒர்க்லாம் பண்ணோம். அது இட் வாஸ் குட், இட் வாஸ் வெரி நைஸ். அங்கே அடிகள் அங்கேயும் ஒரு அடிகள் அது அந்த இன்டர்ன் மாதிரி பண்ணேன். ஸோ அங்கே வெரி ஹெக்டிக்காக அந்த அடிகள் தான் இருக்க தான் செய்யும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கடுத்து இப்போதான் வந்து யூடியூப் சேனல் இப்போ வந்து சரி ஓகே நம்மளோட நீஷை வந்து அந்த ஒர்க் பண்ணல நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ வந்து நான் கரண்ட்லி ஐ எம் ஸ்டார்டிங் ஆன் மை ஓன். தட் இஸ் வை திஸ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம் இஸ் கம்மிங் அப் அண்ட் லைக் நாங்கள் வந்து இப்போ அது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டே டு டே சேலஞ்சஸ் இவர் பேசுகிற விட்டுட்டு இவர் வயசான மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. மேட்ரு என்னன்னா you will have like every day is like an survival mode மாதிரி தான் இருக்கும். ஒரு உங்கள் கனவுகள் வந்து அடுத்த நாள் முழிக்கணும், கனவுகள் வந்து நாளுக்கு நாள் வந்து இதுவாயிட்டே தான் இருக்கும். எப்படியா இருந்தா கம்மியாயிடும். முதல்ல வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கும், அதை நோக்கி ஓட பார்ப்போம். அப்போ வந்து இப்போ ஒரு 10-15 சூத்தடிகள் விடுவோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா வரும். வந்தோடனே அதுலயும் சில பேர் இருக்காங்க சுத்தடிகளே விழாம தப்பிக்கிறதுல ஒருத்தன் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இருக்காங்க. யாரு? நிறைய பேர் இருக்காங்க. கல்யாணம் பண்ணிடுவாங்கல்ல 25 வயசுலயே இங்கேயே, அதாவது சொந்த ஊரிலேயே படிக்கிறது, சொந்த ஊர்லயே 2வது பிஜி படிக்கிறது, அதுக்கப்புறம் சொந்த ஊர்லயே வேலை வேணும்னு கேக்குறது, அப்படி இங்கேயே சுத்திக்கிட்டு வாழ்க்கையில சுத்தடிகளே படாம 20களை கடந்துருவாங்க. அதுக்கப்புறம் 30 நல்ல வேதானே 30கள சுத்தடிகள் உலகத்துல அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. வெடிச்சிரும். என்ன வெடிக்கும்? குழந்தையோட வெடிச்சு 2 குழந்தையோட இருப்பாங்க. அவ்வளவுதான். 25லயே கல்யாணம் பண்ணிட்டு அவன் குழந்தையோட ஜாலியா இருப்பான். முக்கியமானது என்னன்னா வாங்குறதா இருந்தா முதலே வாங்கிடணும். சரி, அடிகள் வாங்குறது 20களே வாங்கிட்டீங்கன்னா உங்களோட அடுத்த வாழ்க்கை ஒண்ணு இருக்கவே இருக்க மாட்டீங்க, இல்ல பேசிக்கலா இப்ப நீங்க அடிகள் முன்னாடியே வாங்கிட்டீங்கன்னா அடி வாங்காத ஒரு நாள் வந்து உங்களுக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும். என்னடா ஏதோ ஒரு தப்பா இருக்குன்னு தோணும். அந்த அளவுக்கு நீங்க அடி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கிறப்ப இது ஏதோ தப்பா இருக்கு, எங்க நம்ம அடி எங்க அப்படின்னு தோணும். அந்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க வந்து ரியலி இன்டு யுவர் 20s. அவ்வளவுதான். இது இப்ப நாங்க 20 mid-20s கூட நாங்க போல, ஆனா வந்து நாங்க அந்த லெவல்லே நாங்க இருக்கோம்னா எங்களுக்கே இவ்வளவு இது இருக்குன்னா mid-20s, post-20, pre-30, post-30 இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைச்சு கூட பாக்குறதுக்கு ரெடியா இல்ல. ஆனா தைரியமா இருக்கேன். வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் லெவல் வெயிட்டிங் டு கெட் மேரிட். ஓவே அவ்வளவுதான். கல்யாண பேச்சுக்கள் வரும். அதுக்கு தான் சொல்றேன், செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தீங்கன்னா அவங்க வீட்லயே உங்களை வந்து இது பண்ண மாட்டாங்க. உங்க வீட்லயே மதிக்காத மாதிரி அப்ப வந்து எதுவும் வராது. ஸோ ஆப்வியஸா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்ற டேர்மை விட்டுட்டு செல்ஃப் எம்ப்ளாய்னு சொல்லணும். இல்ல இவர மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்ல இருங்க. இவர் கை நிறைய சம்பளம் இல்ல, சென்னை சாம்பத்தா அந்த மாதிரி இன்னொரு முக்கியமான பேங்கர் கை நிறைய சம்பளம். நான் இது வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போறவங்ககிட்ட சொல்லல, அதுவும் இல்லாம அவங்களோட ஃபேமிலியை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு இருக்கவங்களுக்காண்டி சொல்லலை. பட் என்னைய பொறுத்த வரையும் இப்போ இருக்க ஜாப் மார்க்கெட்லாம் மிகவும் கடினமாகத்தான் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு கார்பரேட் லெவலில் போயிட்டோம். நான் வந்து எல்லா கம்பெனியும் சொல்ல, பட் 90% ஆஃப் த கம்பெனி சொல்கிறேன். 20s நம்ம போகிறது வந்து we are completely misused. the people with potential சொல்கிறேன். அதாவது நம்ம we are not paid at the same level. இதாவது நான் எல்லா கம்பெனிக்கும் சொல்ல, அதே மாதிரி சில பீப்புள் who are really into working or else அவங்களுக்கு ஏதாச்சும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை, அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு வேலை தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பண்ணணும். அதை தவிர்த்துட்டு சொல்கிறேன், நீங்கள் வேலையை 9 to 5 ஜாப்ஸுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் 9 to 5 பண்ணிவிட்டு ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்டாக மாறணும், அதாவது அன்எம்ப்ளாய்டாக மாறணும். அதுதான் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம். ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்க அதான் அவங்க அவங்க பெர்ஸ்பெக்டிவ், அதாவது அவங்களோட இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்.
இது என்ன பர்சனல் வியூ. இது வந்து அவங்கவுங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மாறும். சில பேர்த்துக்கு அவங்களோட ஆனா ஏன் வந்து இந்த வியூ இருக்குன்னா we have பேக்கப்னா இந்த சிஸ்டம் பேக்கப் பண்றதுக்கு நான் சொல்றேன். எங்க போனாலும் சூத்தடி வாங்க போறது உறுதி. இந்த சூத்தடி நம்ம சூத்தடியா இருக்கும். நான் எப்படி அடுத்தவே சூத்தடியா இருக்காது. அடுத்தவே சூத்தடியை நீங்க கிளியர் பண்றது வந்து உங்களோட கார்ப்பரேட் லைஃபா ஓடிடும். பட் முதல்ல அடுத்தவே சூத்தடியை கிளியர் பண்ண நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு சூத்தடி நீங்க உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அது உங்க மன சாந்தமா அடைவீங்க. ஏதோ சரி இது ஒரு ப்ரோபகண்டாவா சொல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்க ஒரு தொழில் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எதுவுமே just thoughts for food அவ்வளவுதான். ஏன்னா இது ஒரு ஐடியா தான். ஏதாவது எல்லா வேலை பார்க்கறது நல்லதான். இப்போ ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணா நம்மகிட்ட ஒரு 4 பேர் வேலை பார்க்கறது தான் செய்யணும். அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த 4 பேரை நீ ஒரு ஆளா இருக்கணும். ஆமா, ஏன்னா எதுவுமே தெரியாம நான் வேலையே பார்க்க மாட்டேன், நான் பிசினஸ் தான் புடுங்க போறேன், நான் நேரா அதுல தான் குதிக்க போறேன், அப்படி கிடையாது. எல்லாரும் வேலைகளும் பார்க்கணும். வேலை பார்க்காம ஒருத்தவங்களால பிசினஸ் பண்ண முடியாது. வேலை பார்க்கறவங்க முக்கியம். ஆனா இப்ப இருக்க கார்பரேட்டோட நிலைமை எப்படின்னா வேலை பார்க்கறவங்க மதிக்கிறது இல்லை. அதுதான் உண்மை. முந்தி அப்படி இல்லை, இப்போ மாறிக்கிட்டே வருது. இந்த ஏஐ அது டூல்ஸ் எல்லாம் வர்றதுனால ஃபுல்லா அவங்க வந்து ப்ராஃபிட் மேக்கிங்லேயே இருக்காங்க. ஆனா நம்ம இப்போ இன்கேஸ் நம்ம ஒரு பிசினஸ் பண்ணால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அவ்வளோதான். நம்ம வந்து நம்மளுக்கும் ப்ராஃபிட் இருக்கணும், நம்மளுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு அவங்களும் ஒரு பிஸ்னஸ் தான். லைக் இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்கனாலும் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணணும். உங்களோட உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுத்து நீங்கள் காசாக வாங்குறீங்க, அதுவும் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் தான். நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணணும். அந்த லெவலுக்கு ஸ்கில் லெவல் வளர்த்துட்டு 20s சொல்கிறேன், அந்த லெவலுக்கு நீங்கள் ஸ்கில் லெவல் போயிட்டு நான் வேலை பார்க்குறேன், எனக்கு நீ அந்த அளவுக்கு கொடுக்கணும் நீங்கள் டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள் ஸ்கில் லெவலை வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி பெட்டர். கரெக்டா? அந்த மனுஷன் அட் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இப்போ இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வைஸ் நான் சொல்லணும்னா, ஆஃப்டர் இது பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்டேஜில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இதுவாதீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து போஸ்ட் ப்ரீ-20s அந்த இதுக்கு வந்துட்டேன்னா யூ வில் ஹாவ் அ பிட் ஆஃப் டைம். லைக் சே இப்போ இவனுக்கு ரொம்ப ஹெக்டிக்காக அவனுக்கு போகுதுன்னா ஹி ஓன்ட் ஹாவ் டைம். ஸோ ஹி கேன் லேர்ன் ஆல் த ஸ்கில்ஸ். அதெல்லாம் அந்த இதுலேயே உங்களுக்கு ஓடிடும், ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும். பட் ஏன் இதாக வர்றப்ப யூ won't have time, sure, like 80% of the time, but மீதி 20% you will have. So I would say invest in the thing ன்னு சொல்ல மாட்டேன், try to invest in yourself, like hobbies maybe I'd say, like different hobbies இருந்துச்சுன்னா புது ஹாபிஸ் கற்றுக்கோங்க. யாராவது கற்றுக்கணும்னு நினைக்கிறது வந்துங்க. இது எதுக்குன்னா வந்து it should be entirely different from what you are doing. Let's say இப்போ I am doing photography னா, if I am going to learn something னா, இது வந்து இப்போ எல்லாருமே என்ன ஆக்கிட்டாங்க ரீசெண்ட் டைம்ஸில் வந்து, இப்போ யாராச்சும் ஒன்று கற்றுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து மானிட்டரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நிறையா. எதுனாலுமே இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கிறதுனால மானிட்டைஸ் பண்ணணும், இது பண்ணணும். ஜஸ்ட் ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஹாபி ஷுட் பி அ ஹாபி. இது வந்து இட் கேன் பி ஃபக்கிங் ரேண்டம், எனிதிங், என்னவா வேணா இருக்கலாம். இப்போ நான் வந்து இது பண்ணுறப்ப இப்போ லெட்ஸ் சே நான் ஒரு லாஸ்ட் மந்த் வந்து மை ஃப்ரெண்ட் ஹேட் அ ஒர்க் ஷாப். ஓகே, இட் வாஸ் அ crochet ஒர்க் ஷாப். So வந்து it was around this Valentine's Day, I remember this. So I just went there. I was also supporting her, but like I was intrigued what is this crochet thing, because எனக்கு அது தெரியவே தெரியாது crochet என்னன்னே தெரியாது. Believe me, it was so hard. எனக்கு அது தெரியவே தெரியாது. இப்போ I might think like crochet என்னடா இது, but like it was I got intrigued. இப்போ நான் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஸோ வந்து நான் கற்றுக்கணும்னு ஆசை. நான் கற்றுக்கிட்டேன்னா I didn't have a bit time, but like I'm venturing out on other hobbies that don't make sense at all. Because it shouldn't make sense. That's what hobby is for. நீ எல்லாத்தையும் மானிட்டரைஸ். இப்போ நான் வேற என்ன சொன்னா crochet கற்றுக்கிட்டு நான் வந்து அடுத்த கிளாஸ் எடுக்க போறேன் சொல்லலை. அதை நான் crochet நீ சும்மா கற்றுக்கோடா, சும்மா பண்ணு, சும்மா ஒரு சீரீஸ் பாரு, சும்மா அது crochet பண்ண கற்றுக்கோ. சும்மா பண்ணுற விஷயங்கள் வந்து பிகம் வெரி அண்டர் ரேட்டட். சென்ஸ் ஆஃப் ஆர்ட் அந்த மாதிரி தான். இப்போ நீங்க ஆர்ட் people if you want to really become a photographer, you just become a photographer, like your view of this world. But I'm monetizing that. This is an very important art for you. அதாவது money is important, அது important தான். But every skills doesn't need to earn money. So வந்து அதுதான் நீ you have like எல்லா ஸ்கில்லையும் வந்து you should not monetize ன்னு சொல்றேன். லைக் அந்த ஸ்டேஜில் இப்போ இது பண்ணி இப்போ pretty much வந்து இவர் இதில் வந்து இப்போ அந்த கார்ப்பரேட் லெவலில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஸ்கில்ஸ் நீங்கள் அடுத்தடுத்து கற்றுப்பீங்க, அதுவே உங்களுக்கு டைம் கட்டாகும். But for your peace of mind, if you are passionate about it, that is all fine. But like உங்களோட இந்த லெவல் வந்து பிரெயின் வந்து it will என்ன நீங்கள் பேஷனேட்டாக இருந்தாலும் you might find it like
தட்ஸ் இட். சம்டைம்ஸ் இப்போ நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன்னா சி ஐ ஆம் லைக் ஸ்டார்டிங்கில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. தட் இஸ் ஆல் குட். பட் லைக் this is one life, no? You can learn a lot of other things. Like say if I want, like I like reading also sometimes. So அப்போ நான் வந்து புக் ரீடிங் கிளப்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்பேன். அடுத்து இப்போ இந்த crochet வந்து something new that I found. It's a nice thing. அடுத்து வந்து ஏதாச்சும் கற்றுக்கணும் அப்படின்னா I study that. But like I'm saying அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாததை நீங்கள் பண்ணுங்க and don't try to monetize it. Please keep it a hobby. Don't even tell people else. You'll find new people. Keep it for yourself. Like if you like to draw, just draw. Just draw. It is not like that. Just don't fucking post. Just don't like Instagram la ellathiyum போடுறதா இது பண்ணுவோம். Instagramங்கற டூலே லைக் அது ஒரு நல்ல டூல். but it is used for like உங்கள த்ரோட்ல புஷ் பண்ற மாதிரியே. Exactly. So வந்து keep it light அவ்வளவுதான். இப்போ வந்து அதுதான் இப்போ நான் ஏன் இததான் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான் 24 hours அந்த சர்வைவல் மோட் தான். சோ அந்த 24 ஹவர்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்த நாள் வந்து அடுத்து. ஸோ வந்து இப்போ இந்த ட்ரீம் வந்து அந்த 5 years இது வாங்க போகிறேன் அது வாங்க போகிறேன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேட்டர் ஆகி ஒன் டே பிளானா இன்னைக்கெல்லாம் பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு போதுலாம் வந்து வாழ்க்கையே அடங்கியிருக்குன்னு நான் வந்து சொல்லி என்னோட இதை வந்து விடைபடுகிறேன், நான் முடித்து கொள்கிறேன். அவ்வளோதான். ஸோ சொல்ல போன நம்ம என்னென்ன பேசுகிறோம், பிஃபோர் 20s ப்ளீஸ் இஃப் யூ டோன்ட் ஸ்பீக் டு கேர்ள்ஸ் ட்ரை டு must. It's a must because get a bitch or at least talk to a woman because only then you will stop to objectify them. For women too, just get a good guy, that's all. He is your slave. If she is your bitch, he is your slave. See them as a friend or not a friend. You find them, you'll see. Basically it's a deep topic, but na melotama solren, if you just like socialize more with them na, you'll stop sexualizing them. That is very important. You should not sexualize women, to be honest. You will like someone, that I can understand, but like அந்த லைக் பண்ற பர்சனே வந்து you will stop sexualization if you get to know them a lot more. Yeah, like it will be pure, I could say. இப்போ அதாவது நீங்க ஒரு வேர்ல்டே பேசலாம்னா at the age of teenage or the after 20s now you will look for your parents to get an arranged marriage and you will just find you will have lust in your eyes. You can get arranged marriage, but the thing is you will sexualize them your whole life. You will sexualize them, like you will and objectify them. Objectify பண்ணுவீங்க. எப்ப அது போகும் நான் சொல்லவா, உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறகுறப்ப அப்ப வேணா போகலாம். அப்படிலாம் கிடையாது. ஆமா அப்படி நிறைய பேர் இருக்காங்க, பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் அது அவங்க there are different kind of animals. நான் அப்படி சொல்றேன்னா like you have to talk. So first point வந்து please try to talk to them normally, make a conversation and if it's it clicks. Make it if they are a bitch, that's all. It's fine. It's fine. It's like a one life thing, so you can move on. You can get a lesson how to get embarrassed from him. That is for next video. How embarrassments na வந்து நிறைய பாத்துறலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. But like do speak. First point. அடுத்து என்னடா hobbies. Second ஓ இது என்ன கார்ப்பரேட் இது சொன்னீங்க. கார்ப்பரேட் என்ன அதான் நீங்க வந்து அதாவது உங்க ஸ்கில் லெவலை வளர்த்துக்கோங்க. நீங்க வந்து if you are going to a job also, you take it as a business. உங்க ஸ்கில் லெவலை வளர்த்துக்கிட்டீங்கன்னா you can demand them. இப்போ நான் like you are going to earn them 10 lakhs while you are getting 1 lakh. If you are going to give them 20 lakhs, you can negotiate them for giving you 5 lakhs. Yeah, like அதான் இப்போ கார்ப்பரேட் வந்து அவங்க ப்ராஃபிட் பார்க்குறாங்கன்னா you see your profit. அவ்வளோதான். அதுக்கு முக்கியமான விஷயம் you need to grow your skills. Without skills nothing is possible in this world. அதாவது முந்தி வந்து இப்போ பேங்க் ஜாப்னா ஒன்றுமே தெரியாமல் வந்து உட்காந்துட்டு அதாவது லெஜர் எழுதுறது, பேலன்ஸ் ஷீட் எழுதுறது. இப்போ வந்து ஒரு லெவலுக்கு போக போக ஒரு லேயர் கூடிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா 1930s சிம்பிள். இங்கே தான் நான் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு யூஎஸ்க்கு பணம் அனுப்ப போகிறேன். இப்போ ஒன்று லேர்ன் பண்ணுறோம். அப்போ வந்து ஒரு பர்சன் வந்து அதில் ஒரு தப்பு கண்டுபிடிப்பாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 years ஆஃப் ஒரு தப்பு கண்டுபிடிச்சு என்னென்னமோ வந்துருச்சு. UCP 25600 லெவலுக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு லேயராக கூடிக்கிட்டே போகும். அப்போ அந்த லேயர்லாம் நீங்கள் படிக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு படிச்சா இது வந்து நான் சொல்கிறது இந்த பேங்கிங் ஜாபில் நீங்கள் வந்து ஒன்றா படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வேல்யூ இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் வந்து சும்மா எனக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியும் கால்குலேஷன் போடுறாங்கன்னா மதிக்க கூட மாட்டாங்க. அதுதான் ரியாலிட்டி. இது எல்லா ஜாப்லையும் அப்படி தான். இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபியாக எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீங்கள் டிமாண்ட் பண்ண உங்களோட ஸ்கில் இருந்தால் தான். அதாவது நீங்கள் எம்ப்ளாயியாக போனாலும் க்ரோ யுவர் ஸ்கில்ஸ், அவ்வளோதான்.
இட்ஸ் நாட் லைக் நாங்க கோர்சிக்கிறதுனால இல்ல, நான் சொல்றேன் உங்களோட இதுல உங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டீங்க. ஆமா, ஏன்னா எங்களுக்கே தெரியாது, அதான் ரியாலிட்டி. அது 20ஸ்ல உங்க ஸ்கில்ஸை நீங்க வளர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். செருப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னென்னமோ கருத்துலாம் பேசலாம். சரி இல்ல பிஃபோர் 20ஸ்க்கு ஒரு எச்சரிக்கை, அவ்வளவுதான். அது வந்து ஏன்னா இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு எங்களுக்கு யாராச்சும் 30ஸ்ல இருந்து எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுனா கொடுக்கலாம். நாங்களும் வந்து கமெண்ட்ஸ்ல கூட போட்டுக்கோங்க. ஆமா, நாங்க வந்து பாப்போம். சோ அவ்வளவுதான். ஓகே, நாங்க விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.